நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை முழுக்க முழுக்க என் கற்பனையை கொண்டு உருவாக்கியது. என் பெயர் காமாட்சி. வயது 62. நான் அந்த காலத்திலேயே பட்ட படிப்பு வரை படித்திருக்கிறேன். என்னுடைய அப்பா ஓர் விவசாயி. அனைவரும் சமம் என்ற வார்த்தையை சொல்லியே எங்களை வளர்த்தார். அவரும் அப்படித்தான். காரணம், என் அப்பாவும் அம்மாவும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. பல தடைகளை எதிர்த்துத்தான் திருமணத்திற்கு பிறகே ஒரே குடும்பம் ஆகினார்கள். எனது குடும்பத்தில் நானும் என் சகோதரி மட்டுமே. எனது தங்கை ஓர் செவிலியர். ஆதலால் படித்து முடித்ததுமே வெளியூரில் வேலைக்கு சென்றாள். பிறகு ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு அங்கேயே தங்கிவிட்டாள். மதியழகன் என் கணவர். என் தந்தையைப் போல் பல எதிர்ப்புகளை மீறி என்னை திருமணம் செய்து கொண்டார். அன்பான கணவர், அழகான குடும்பம். அந்த குடும்பம் செழிக்க நான் இப்போது 8 மாத கருவை சுமந்து கொண்டு இருக்கிறேன். எனது வயிற்றில் குழந்தையின் ஒவ்வொரு அசைவுகளையும் உணர்ந்து நானும் என் அம்மாவின் வயிற்றில் இப்படித்தான் செய்தேனோ என்று நினைத்து மகிழ்ச்சியோடு இருந்தேன். என் கணவர் அதிக ஆடம்பரமாக வளர்ந்தவர். ஆனாலும் பிறருக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவனும் கூட. எல்லா விதத்திலும் பணத்திலும் வசதியாக இருந்தார். அவர் உதவி கேட்டு வருவோர்களின் நிலையை தானே நேரில் சென்று முழுமையாக தெரிந்து கொண்ட பின்னரே அவர்களுக்கு உதவுவார். தன்னோட தாராள குணத்தை தெரிந்து கொண்டு யாரும் ஏமாற்றிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் கொஞ்சம் கண்டிப்போடு நடந்து கொள்வார். உதவி கேட்டு வருபவர்களை எப்படி அரவணைப்பு செய்கிறானோ அதைவிட தனது மனைவிக்கு ஒரு குறையும் வைக்காமல் பார்த்து கொண்டார். அவர்களின் ஒருமையான தாம்பத்திய வாழ்வை பார்த்து ஊரே வியந்தது. காமாட்சிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. மதியழகனும் காமாட்சியும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தார்கள். மகனுக்கு அகிலன் என்று பெயர் வைத்தனர். வருடங்களும் சென்றது. அகிலன் பிறந்து 7 வருடங்களில் 2 தம்பிகளையும் 1 தங்கச்சியையும் அவனுக்கு பெற்று கொடுத்தாள். 4 பிள்ளைகளையும் மதியழகன் நன்றாக படிக்க வைத்தார். மதியழகன் தனது முதல் பிள்ளையான அகிலனுக்கு திருமணமும் செய்து வைத்து அவனுக்குண்டான விவசாய நிலத்தையும் ஒதுக்கி வைத்தார். ஆனால் அகிலன் சற்று வித்தியாசமான எண்ணம் கொண்டவன். யாருக்கும் உதவி செய்ய மாட்டான். அப்படி செய்தாலும் அதை கடனாகவே செய்வான். பிறகு அதை அப்படியே வட்டி தொழிலாகவும் பார்த்து கொண்டான். 2வது மகன் முகிலன் நன்றாக படித்தான். கனடாவில் சென்று படிக்கும் அளவிற்கு திறமையானவன். படித்து முடித்ததும் வேலையும் அங்கேயே கிடைத்ததால் சொந்தத்தில் பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்தார். பிறகு வேலைக்கு சென்றவன் 1 வருடத்திற்கு பின் மனைவி குழந்தைகளோடு அவன் குடும்பமாய் அங்கேயே தங்கிவிட்டான். 3வது மகன் ஆதவன் தன்னோடு படித்த கண்மணி என்ற வேற சாதி பெண்ணை காதலித்தான். இருந்தாலும் தன் மகன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மதியழகன் ஊர் முறைப்படி திருமணமும் செய்து வைத்தார். அதன் பிறகு என்ன? தன் கடைசி பெண்ணான அர்ச்சனாவிற்கும் திருமணத்தை செய்ய நினைத்தார். அதன்படியே திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார். அப்போது காமாட்சி தன் கணவனிடம் கேட்டாள், இன்னும் அவள் கல்லூரி படிப்பையே முடிக்கவில்லையே, அதற்குள் அவளுக்கு திருமணத்திற்கு என்ன அவசரம்? அர்ச்சனாவிடம் இதை பற்றி பேசினால் அவள் என்ன சொல்ல போகிறாளோ என்று வருத்தப்பட்டு காமாட்சி பேசி கொண்டிருக்கும் போது அதே சமயத்தில் அர்ச்சனாவும் வீட்டிற்கு வர இதை கொஞ்சமும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. காமாட்சி தன் கணவன் சொன்னதை அர்ச்சனாவிடம் சொன்னாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத அர்ச்சனாவோ எதுவும் பேசாமல் அமைதியாய் இருந்தாள். பிறகு காமாட்சியிடம் சென்று, அம்மா, எனக்கு இப்போது திருமணம் வேண்டாம். அப்படி நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவரையே எனக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுங்க. அவரை மட்டுமே நான் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுகிறேன். தயவு செய்து என் காதலனுடன்
என்னை சேர்த்து வையுங்கள், இல்லை என்றால் எனக்கு திருமணமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவள் இருக்கும் அறைக்கு சென்று விடுகிறாள். இதை கேட்டதுமே மதியழகனின் முகம் மாறியது. இதை பார்த்த காமாட்சி கோபத்தோடும் அச்சத்தோடும், ஏய் அர்ச்சனா, நில்லுடி, நீ பாட்டுக்கு பேசிட்டு உள்ள போயிட்டே இருக்க என்றபடி அர்ச்சனா பின்னாடியே சென்றாள். படிக்க அனுப்புனா படிக்கிற வேலையை பார்க்காம உனக்கு என்ன காதல் வேண்டி கிடக்கு என்று திட்டி தீர்த்தாள். அதையே தான் நானும் சொல்கிறேன். நான் இப்போ படிச்சுட்டு தானே இருக்கேன். படிக்கிற பொண்ணுக்கு எதுக்கு நீங்கள் கல்யாணம் செஞ்சு வைக்க நினைக்கிறீங்க என்று உள்ளே இருந்தபடி பதில் சொன்னாள். பிறகு சற்று சிந்தித்து விட்டு காமாட்சி தன் கணவரிடம் சென்று, நீங்கள் நம்ம 3வது மகனுக்கு எப்படி திருமணம் செய்தீர்களோ அப்படியே இவளுக்கும் திருமணம் செய்து விடுங்களேன் என்றாள் காமாட்சி. சிறிது நேரத்திற்கு பிறகு மதியழகன், சரி காமாட்சி, நீ போய் அர்ச்சனாவை கூப்பிடு. அவள் யாரை விரும்புகிறாள் அவனது விவரங்களை நாம் தெரிந்து கொள்வோம். பிறகு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடலாம் என்றான். காமாட்சியும் அர்ச்சனாவை அழைத்து வந்தாள். அர்ச்சனா மதியழகனை பார்த்ததுமே கண்ணீர் விட்டு அவனது காலில் விழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா என்றாள். அதற்கு மதியழகனும், சரி விடுவா, நீ விரும்பும் பையன் யார், எந்த ஊர் என்ற முழு விவரங்களை சொல்லுமா. அதற்கு அர்ச்சனாவோ, நான் படித்த கல்லூரியில்தான் அவரும் படித்தார். இப்போது ஒரு நல்ல வேலையிலும் இருக்கிறார். அவரது குடும்பம் நடுத்தரமானதுதான். ஆனால் அவர்கள் நம்முடைய சமூகம் இல்லை. அதுதான் இப்போது இருக்கும் ஒரே பிரச்சனை அப்பா. உங்கள் சம்மதம் எனக்கு தேவை அப்பா. நீங்கள் அண்ணாவோட காதலை சேர்த்து வைத்தது போல் என் காதலையும் சேர்த்து வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதை பற்றி என் கல்லூரி படிப்பு முடித்த பின் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நீங்களே தற்போது கேட்டுவிட்டீர்கள் என்றாள். இதை கேட்டதுமே மதியழகன் தன்னுடைய மகள் என்று பார்க்காமல் அவளது கன்னத்தில் 2-3 அறை விட்டான். நீ காதல் செஞ்சது தப்பில்லை. ஆனால் நம் சமூகத்தில் இருக்கும் ஒருத்தரை நீ காதலித்திருந்தால் நானே உனக்கு முன்னிருந்து உன் திருமணத்தை நடத்தி வைத்திருப்பேன். ஆனால் நீ அதை செய்யவில்லையே. அவன் வேறு சமூகம் என்று தெரிந்த பின்னும் எதற்கு நீ அவனையே காதலித்தாய்? நீ நினைக்கிறது நடக்காது. நீ அவனை மறப்பதுதான் நல்லது என்றான் மதியழகன். ஆனால் அவனோ தன் மகள் வாழ்க்கை மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்தான். அதை வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை. இது எல்லா தந்தைகளிடம் இருக்கும் இயல்புதானே. பின் அர்ச்சனாவின் காதலனை பற்றி விசாரணையும் செய்தான். நல்ல பையன்தான். ஆனால் அவனது குடும்பத்தில் நிலைமை அவ்வளவாக சரியில்லை. அதுவும் இல்லாமல் வேறு சமூகத்தினரும் கூட. இப்படி இருக்கும்போது எப்படி நான் என்னோட மகளை அவனுக்கு தர முடியும்? அதிலும் என் மகள் செல்வாக்குடன் வளர்ந்தவள். எதுவும் இல்லாத வீட்டில் அவள் எப்படி இருப்பாள் என்ற எண்ணத்தில் குழம்பி கிடந்தான். அதே சமயம் சொந்தங்கள், ஊர் மக்கள் என்ன சொல்வார்களோ என்ற அச்சத்தில் மதியழகன் மகளின் ஆசையை நிறைவேற்ற தயங்கினான். ஆனால் காமாட்சிக்கு தனது கணவன் மீது முழு நம்பிக்கை இருந்ததால் எப்படியும் அர்ச்சனா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்துவிடும் என்று அவள் மனக்கோட்டை கட்டியிருந்தாள். என் கணவர் கண்டிப்பா நல்ல முடிவே எடுப்பார். நம்ம 3வது மருமகள் கூட வேறு சமூக பெண்தானே. அதை பற்றி எதுவும் நினைக்காமல் அவர்களை சேர்த்து வைத்தார். அதே போன்றே அர்ச்சனாவையும் சேர்த்து விடுவார் என்று நினைத்தாள் காமாட்சி. மதியழகன் மகளின் காதலனின் வீட்டை பற்றியும் அவனது சமூகத்தை பற்றியும் விசாரித்த தகவல்களை காமாட்சியிடம் சொன்னான். ஆனால் கையோடு, அவ நம்ம குடும்பத்திற்கு வேண்டாம் காமாட்சி, இது சரிப்பட்டு வராது, இதான் என் இறுதி முடிவு என்றான். அதோடு பேச்சை நிறுத்தாமல், நீதான் நம்ம மகளின் மனதை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் என கட்டளையிட்டு வெளியில் சென்று விடுகிறான். இதை சற்றும் எதிர்பார்க்காத காமாட்சிக்கு தலை சுற்றியது. கண் கலங்கி நின்றாள். அழுதால் மட்டும் நம்ம முடிவை அவர் ஏத்துக்க போறாரா என்ன என்று வருத்தத்தோடு
அவளின் அறைக்கு சென்று விடுகிறாள். மதியழகன் நேராக அர்ச்சனா இருக்கும் அறைக்கு சென்று பேசினான். நீ காதலிப்பது நம்மை தவிர வேறு யாருக்குமே தெரியாது இல்லையா? நடந்தவற்றை நீ மறந்துவிடு. நாங்கள் இப்பொழுதே வேறொரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு ஆடம்பரமாக திருமணம் செய்து வைக்கிறோம். யோசிச்சு பதிலை சொல்லி என்றான். உடனே அர்ச்சனாவோ, அப்பா, நீங்கள் சொல்வது சரியா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அவன் வேறு சமூகம் என்ற ஒரே காரணத்திற்காக என் மனதை மாற்ற நினைக்கிறீர்களா? சமூக மாற்றத்திற்கு தடையாக இருக்கும் சொந்தமும் அவர்களது வாழ்க்கை நெறிமுறைகளை நினைத்து என் மனதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் என்னிடம் பேசுகிறீர்கள். ஆனால் நீங்கள் வாழ்ந்த காலம் வேறு. அப்போதே பல பேரை எதிர்த்து வேறு சமூகத்தை சேர்ந்த பெண்ணான அம்மாவை திருமணம் செய்தீர்கள். இத்தனை வருஷமா அம்மாவை நல்லாதானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இருக்கும் எங்களின் காலம் வேறு. இதையே புரிஞ்சிக்க மாட்டீங்க. அர்ச்சனா சொல்லிய வார்த்தையை கேட்ட மதியழகன், இங்க பாரு, நீ என்னை எப்படி நினைச்சாலும் பரவாயில்லை. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவனுக்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். எனக்கு அறிவுரை சொல்றதை விட்டுட்டு ஒழுங்கா இருந்துக்கோ. இதான் என் இறுதி முடிவு என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். அர்ச்சனாவிற்கோ மனது கேட்கவில்லை. இருந்தாலும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். சில மாதங்களும் சென்றது. தான் ஆசைப்பட்ட காதலனை கடினப்பட்டு மறக்க முயற்சி செய்தாள். அவளின் படிப்பையும் முடித்து விட்டாள். அதன் பிறகு பெண் கேட்டு வரன்களும் வந்தன. அதே சமயம் 2010ஆம் ஆண்டு தை மாதத்தில் தன்னோட திருமண நாள் வருகிறது. அதை வெகு சிறப்பாக நடத்த திட்டம் போட்டான் மதியழகன். இந்த திருமண நாள் வந்தால் தனது திருமண வாழ்வு 40 ஆண்டுகள் முடிவு பெறும் என்று மனதில் நினைத்து கொண்டே இருந்தான். சில நாட்களுக்கு பிறகு அர்ச்சனா மதியழகனை பார்த்து, அப்பா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. உங்களை கஷ்டப்படுத்திட்டு நான் அவனை திருமணம் செஞ்சிக்க மாட்டேன். அதுக்காக கோழை மாதிரி தப்பான முடிவையும் எடுக்க மாட்டேன். எனது வாழ்க்கையை விட உங்களது கௌரவம் தான் முக்கியம் என்றால் நீங்கள் சொல்வதையே நான் கேட்கிறேன்பா. இனி எல்லாம் உங்களுடைய விருப்பம் போலவே நடக்கட்டும் என்று மனதை கல்லாக்கி கொண்டு சொன்னாள். அவனோ அளவில்லாத சந்தோஷத்தில் இருந்தான். தன்னோட திருமண நாள் வர்றதுக்கு முன்னாடி நம் மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணுமே என்று முடிவும் எடுத்தான். அர்ச்சனா சொல்லி 3 வாரங்களிலே மதியழகன் அவளின் சமூகத்திலே நன்கு படித்த வசதியான பையனை பார்த்து திருமணத்தையும் நடத்தி வைத்தார். சிறப்பாக திருமணம் நடந்து முடிந்தது. எல்லா சடங்குகளையும் முடித்த பின் அர்ச்சனாவை புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் மதியழகன். மறுநாள் பொழுதும் விடிந்தது. காலையில் எப்பொழுதும் வீட்டை சுறுசுறுப்பாக அலங்கரித்து சுற்றும் காமாட்சியை இன்னும் காணவில்லையே என்று மதியழகன் அறைக்கு சென்று பார்த்தான். ஆனால் அறையில் மனைவி காமாட்சி அங்கு இல்லை. அன்றைய நாள் முழுவதும் காமாட்சியை தேடினான். ஆனால் அவள் கிடைக்கவில்லை என்றதும் மனம் வேதனைப்பட்டான். காவல்துறையிலும் புகார் கொடுத்து காமாட்சியை தேடினான். காமாட்சியை திருமணம் செய்து கொண்ட நாள் முதல் இன்று வரை மதியழகன் பிரிந்ததே இல்லை. அப்படிப்பட்டவள் என்னை விட்டு எங்கே போயிருப்பாள்? மதியழகன் காமாட்சி அவர்களின் திருமண நாளும் வந்தது. அந்நாளில்தான் வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டிய திருமண நாளை பேரதிர்ச்சியான தகவலை மதியழகனுக்கு கொடுத்தாள். ஆம், அன்றுதான் காமாட்சியிடமிருந்து விவாகரத்து கேட்டு மதியழகனுக்கு வக்கீல் மூலம் மனுவும் கூடவே ஒரு கடிதமும் அனுப்பி இருந்தாள். அதை பார்த்து படித்த பின் மதியழகன் அழுதான். அந்த கடிதத்தில் எழுதியிருந்த வார்த்தைகள் என்னவென்றால், அன்புள்ள கணவரே, இவ்வளவு நாட்கள் என்னை அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு நாட்கள் என் கணவர் எல்லா சமூகமும் ஒன்றுதான் என்று நினைத்தேன். ஆனால் அது தவறு என்பதை எனக்கு தெரிய வைத்து விட்டீர்கள். இங்கு யாரும் சமமானவர்கள் இல்லை என்பதை உங்களின் மூலம் நான் உணர்ந்து கொண்டேன். நீங்கள் ஏற்றத்தாழ்வு சாதி மதம் பாரா உதவி கேட்டு வரும் மக்களுக்கு
உதவி செய்ததாக நினைத்தேன். ஆனால் அது முற்றிலும் தவறு. அவர்கள் நமது சமூகமாக இருந்ததால் அவர்களுக்கு உதவிகளை செய்தீர்கள் என்பது எனக்கு இப்பொழுதுதான் தெரிந்தது. நீங்கள் நமது சமூகத்தினர்களுக்கு மட்டுமே உதவிகளை செய்துள்ளீர்கள் என்பதை உணர்த்தும் வகையில்தான் அமைந்தது நமது 3வது மகனின் திருமணம். மகனின் காதலை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன? ஓ, மகன் நம் சமூகம் அவன் நினைத்த பெண்ணையே திருமணம் செய்தாலும் அவள் நமது சமூகத்திற்கு மாறிவிடுவாள் என்ற எண்ணத்தில்தான் அவனது திருமணத்தையே நடத்தினீர்கள். அவ்வளவு ஏன், நம் திருமணத்தையும் அப்படி நினைத்துதான் செய்தீர்களா? அதோடு மட்டுமில்லாமல் நமது மருமகளின் குடும்பத்தார்கள் யாருமே நம் வீட்டிற்கு வரவேண்டாம் என்று சொல்லிய பிறகே திருமணத்தை நடத்தினீர்கள். இவை அனைத்தும் நம் மகனுக்கு தெரிந்ததால்தான் அவன் வேலை விஷயமா 4 ஊர் தள்ளி வீடெடுத்து அங்கேயே இருக்கான் என்று பொய் சொன்னீர்களா? இதான் காரணம் என்று நீங்கள் இன்னமும் உணரவில்லையா? அல்லது புரியாதது போல் நடிக்கிறீர்களா? தற்பொழுது நமது மகள் அர்ச்சனா அவளின் காதலனையே திருமணம் செய்தால் அவள் நம் சமூகத்திலிருந்து அவளின் கணவர் சமூகத்திற்கு மாறிவிடுவாளே. அப்படி அவள் மாறிவிட்டால் உங்களின் கௌரவம் ஊர் மக்கள் என்ன சொல்லுவார்களோ என்ற அச்சத்தில்தான் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்தேன். நீங்கள் நினைக்கலாம் 40 ஆண்டுகள் கழித்து இவள் ஏன் இப்படி பேசுகிறாள் என்று. நீங்களாகவே உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் என்றுதான் இவ்வளவு நாள் காத்து கிடந்தேன். ஆனால் நீங்கள் என்னை இப்படி பேச வைத்து விட்டீர்கள். காலம் மாறிக்கொண்டே செல்கிறது, அதை உணர்ந்து கொள்ளுங்கள். நமது 4 பிள்ளைகளும் எனக்கு 4 தலைமுறைகளை பார்த்த அனுபவங்களை தந்துவிட்டார்கள். காலமும் மக்களும் மாறியுள்ளனர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என் சாதி என் மதம் என்று பார்ப்பவர்களால் தான் ஒற்றுமை இல்லாமல் பிரிவினை அதிகரித்து கொண்டே போகிறது. நீங்கள் நம் சமூகத்தை மட்டுமே பார்த்தீர்களே தவிர மகளின் மனதை அல்ல. அவள் காண்பித்த பையன் நல்லவன் என்று சொன்னீர்கள். ஆனாலும் அவனை வேண்டாம் என்று சொல்ல காரணம் என்ன? சாதி என்கின்ற மனமே. அதை மாற்றவே இந்த முடிவு. நம் ஊரில் வசதியான நபர்களில் நாமும் ஒருவர். ஆகையால்தான் சமூக மாற்றத்தை உங்களிடமிருந்தே தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் உங்களிடமிருந்து பிரிவை கேட்கிறேன். பாகுபாடுகள் வேண்டும்தான், ஆனால் சாதி மதம் என்பது வேண்டாம். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற பாகுபாடு ஒன்றே போதும். நீங்கள் மனம் மாறினால் பாதி சமுதாயம் மாற இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இனி என் பயணம் சமுதாய மாற்றத்திற்கான வழிகளாகவே இருக்கும். நீங்கள் மனம் மாறி இந்த சமுதாயத்தில் சமூகத்தின் நெறிமுறைகளில் மாற்றத்தை உருவாக்க பாடுபடுங்கள். நீங்கள் மனம் மாறினாலும் இனி நான் உங்களுடன் வாழப்போவதாக இல்லை. இவ்வளவு நாட்களாக நான் அமைதியாக இருந்துவிட்டேன். இனியும் அப்படி என்னால் இருக்க முடியாது. நீங்கள் செய்த தவறுக்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்கள் தவறென்ன என்பதை நான் சுட்டி காட்டாமல் விட்டதும் நீங்கள் செய்வதுதான் சரி என்பதை முழுமையாக நம்பிவிட்டேன். நானும் வேறு சமூகத்தை சேர்ந்தவளாயிற்றே. ஆகையால் மனைவி என்பவள் உங்களுக்கு அடிமை என்று நினைத்திருப்பீர். அதனால்தான் தற்போது நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். காலம் எப்படி மாறியுள்ளது என்பதை காட்டவும் மனைவி என்பவள் ஒரு பாட புத்தகமாக இருக்கிறாள் என்பதை என் பிரிவால் உங்களுக்கு உணர்த்தவே இந்த விவாகரத்து. இதில் நிச்சயமாக நீங்கள் கையெழுத்து போட வேண்டும். இப்படிக்கு உங்கள் மனைவி காமாட்சி என்று எழுதி வைத்திருந்தால் மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது, அதை நம்மிடமிருந்தே துவங்க வேண்டும். இந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க.